படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மாயாவதி டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வந்தார். பின்னர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக பெரம்பூர் சென்றவர் செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆகாஷ் ஆனந்தும் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து மாயாவதி ஆறுதல் கூறினார். பின்னர் பேசிய அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதை காட்டுவதாக கூறினார். கொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தலித் மக்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளை ஆம்ஸ்ட்ராங் செய்திருப்பதாக குறிப்பிட்ட மாயாவதி தலித் மக்களின் வாழ்க்கை மேம்பட பாதுகாப்பாக இருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழ்நாடு அரசுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி அழுத்தம் கொடுக்கும் என்று தெரிவித்த மாயாவதி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ வசம் மாநில அரசு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தால் தங்கள் கட்சி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைவதாக கூறிய அவர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு செயல்படக்கூடாது எனவும் வருத்தத்தோடு இருந்தாலும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சி துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் மாயாவதி கேட்டுக்கொண்டார். इसलिए मेरा यहाँ की जो स्टेट गवर्नमेंट है तो उनसे ये कहना है यहाँ के मुख्यमंत्री से खास तौर से कि उनको लॉ एंड ऑर्डर पर ध्यान देना चाहिए और जो वीकर सेक्शन के लोग हैं दलित वर्ग के लोग हैं उनके सुरक्षा का ध्यान रखना बहुत जरूरी है। लेकिन असली अपराधी अभी तक नहीं पकड़े हैं, इसलिए हम स्टेट गवर्नमेंट से ये चाहेंगे कि आप हमारे जो स्टेट के प्रेसिडेंट रहे हैं वो नहीं हमारे बीच में रहे, तो आप न्याय नहीं देना चाहते हैं तो हम चाहेंगे कि ये मामला सीबीआई को रेफर किया जाए. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்ட சென்னை செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்திற்கு சென்ற திருமாவளவன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். நேரத்தில் வரவிருக்கிற காரணத்தினால் மேடையில் இருக்கிற நம்முடைய பகுஜன் உறவுகள் ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார், கூலிப்படையை ஏவியவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு விரைவில் கண்டறிய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை செம்பியம் பந்தர் கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசியவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த உண்மை குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்று கூறினார். தமிழக அரசு இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பதற்கு காரணம் எது, பின்னணி எது, திட்டமிடக்கூடிய கும்பல் யார், இதில் பங்கேற்ற கூலிப்படையினர் யார் என்பதையெல்லாம் துருவி ஆராய வேண்டும். உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். தலித் தலைவர்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் மேடையில் பேசிய அவர் தலைநகரில் உள்ள ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்களின் நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார். தலித் மக்களுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் நீங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். கிராமங்களிலே தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். காவல்துறை இதை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த இரங்கல் கூட்டத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.
படுகொலை போன்ற சம்பவங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் தொகுதி எம்பியும் முன்னாள் IAS அதிகாரியுமான சசிகாந்த் செந்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை செம்பியம் பந்தர்கார்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகாந்த் செந்தில், இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு தலைவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். இந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டு. எங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் பார்க்குறேன். தமிழக மக்களுக்கும் தலித் சமுதாயத்துக்கும் ஒரு வளர்ந்து வரும் ஒரு இளைஞர், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு லீடர், பல இளைஞர்களால் போற்றப்பட்டவர், வழிகாட்டி. அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ஷாக்கிங். இதுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் இந்திய தேசிய காங்கிரஸ், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் ஆல்ரெடி அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக். அதனால் இதை கூடிய சீக்கிரம் விரைவில் இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக நடக்கிற இந்த கொலைகளை தடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசுக்கும் எல்லா அத்தாரிட்டிஸுக்கும் கேட்டுக்கொள்கிறேன்.